கடந்த 9 வருடங்களாக வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டத்தில் கலெக்டராக வேலை பார்த்துருக்கேன். இந்த கோர்ட்டில் சில உண்மையை சொல்ல நினைக்கிறேன். பட்டியலின மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வு எழுதுகிறப்ப வந்து அவங்க வந்து பட்டியலினத்தில் தான் இருக்காங்களான்னு நாங்கள் ஆய்வு செஞ்சு தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். உதாரணமாக நீட் தேர்வு எழுதுகிறப்ப அரசு மருத்துவக் கல்லூரி சேர்க்க முன்னாடி இந்து முறைப்படி தான் வாழ்கிறாங்களான்னு நாங்கள் ஆய்வு செய்யணும். ஆனால் பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்லை. மேலிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் வரும். அவங்கெல்லாம் இந்து தான் சொல்லி எங்களை சர்டிஃபிகேட் பண்ண சொல்லுவாங்க. நாங்களும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த குற்ற உணர்வு ரொம்ப நாள் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் எம்பி எம்எல்ஏ தேர்தலில் வந்து தனித்தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க பல பேர் போட்டிடுறாங்க. இந்து ஆதி திராவிடர்னு சர்டிஃபிகேட் வாங்கி தான், போலியா சர்டிஃபிகேட் வாங்கி தான் எலெக்ஷன் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி. ஆனால் பெரும்பாலும் என் கைகள் கட்டப்பட்டிருக்கு. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. கோர்ட்டு வந்து இவங்களை முறையாக விசாரிச்சாங்கன்னா பல பேர் பதவி வந்து பறிபோகும். திருமணம் சடங்கு சம்பிரதாயங்களை ஒருவர் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார் என்பதற்கான ஆதாரம் பெயர் ஸ்டெல்லாம் மீறி. அவங்க கிறிஸ்தவ முறைப்படி தான் வாழ்றாங்க. அவங்க மக இறுதி சடங்குல நான் கலந்துக்கிட்டேன். அவங்க மகளுக்கு வந்து கிறிஸ்தவ முறைப்படி தான் இறுதி சடங்கு நடந்தது. நான் என் பொண்ணுக்கு இதுவரைக்கும் எந்த குறையும் வைக்கல சார். அவ ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல சார். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இயேசுவே எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டருளும். இயேசுவே எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டருளும். என்றும் வல்லமையுள்ள இறைவா, என்றும் வல்லமையுள்ள இறைவா, இயேசுவே கிருபையாயிரும். கர்த்தரின் நாமத்தினாலே பிரார்த்தனையை கேட்டருளும். எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். அருளும் நிறைந்த எங்கள் ஆனா அவங்க இந்த ஆதி திராவிடன் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் சப் கலெக்டர் வரை வந்திருக்காங்க. இதற்கு என்னால் எதுவும் பண்ண முடியல. இதான் உண்மை, இதான் யதார்த்தம். நன்றி. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.